எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா எப்பவும் மனசுக்கு நெருக்கமான ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். அதுதான் அழகில்லாத வாத்துக்குஞ்சு. இந்த கதை நாம பாக்குற தோற்றத்தை விட நம்மளோட அடையாளம் எவ்வளோ முக்கியம், நம்மள நாமளே ஏத்துக்கிறது எவ்வளோ அவசியம்னு ரொம்ப அழகா சொல்லும். சரி வாங்க இந்த அருமையான கதைக்குள்ள போகலாம். கதை ஒரு அருமையான கோடை காலத்துல தொடங்குது. இதமான வெயில், சுத்தி பசுமை. ஒரு அம்மா வாத்து தன்னோட முட்டைகளை அழகாக்க ஒரு பாதுகாப்பான நிம்மதியான இடத்தை தேடி கண்டுபிடிக்குது. பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அமைதியா ஒரு புது வாழ்க்கை தொடங்கறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அந்த அம்மா வாத்து மொத்தம் 5 முட்டைகளை இடுது. ஆனா அப்போதான் ஒரு விஷயத்த அது கவனிக்குது. மத்த 4 முட்டைகளை விட ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா, ஏன் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இந்த சின்ன வித்தியாசம்தான் பின்னாடி நடக்க போற எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்க போகுது. இத பார்த்ததும் அந்த தாய் வாத்துக்கு மனசுல ஒரு சின்ன கவலை வருது. இப்போ நாம கதையோட முதல் கட்டத்துக்குள்ள நுழையிறோம். அந்த ஒரு வித்தியாசமான முட்டை. இங்கதான் நம்ம கதையோட ஹீரோ இந்த உலகத்துக்கு வர்றான். அவன் வந்த உடனே அவனோட வித்தியாசம் ரொம்ப பட்டவர்த்தனமா தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே நாள் போகுது. முட்டைகள் ஒவ்வொன்னா பொரிய ஆரம்பிக்குது. மத்த குஞ்சுகள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா மஞ்சள் நிறத்துல ஒரே மாதிரி இருக்குதுங்க. ஆனா அந்த 5வது முட்டை, அதிலிருந்து வெளியில வந்த குஞ்சு மட்டும் சாம்பல் நிறத்துல மத்ததை விட பெருசா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இத பார்த்த அம்மா வாத்துக்கே ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். சோ இங்கிருந்து தான் அந்த குஞ்சோட கஷ்டமான பயணம் ஸ்டார்ட் ஆகுது. வித்தியாசமா இருக்கிற ஒரே காரணத்துக்காக அது என்னென்ன கொடுமைகளை சந்திக்குது, எப்படி எல்லா இடத்துலயும் ஒதுக்கப்படுதுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, முதல் தாக்குதலே அதோட கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்க கிட்ட இருந்து தான் வருது. அவங்க அதை கேலி பண்றாங்க, நீ நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கன்னு சொல்லி அதோட சேர்ந்து விளையாடவே மறக்கறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். பாவம் அந்த குட்டி வாத்து தனியா குளக்கரைக்கு போய் தண்ணில தன்னோட உருவத்தை பாக்குது. அது மனசுல ஓடுறதெல்லாம் இதுதான், என்னை யாருக்குமே பிடிக்கல, நான் நிஜமாவே ரொம்ப அசிங்கமா தான் இருக்கேன் போல. இந்த வேதனையில தான் அது தன்னோட குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போக முடிவு பண்ணுது. சோ அதோட வாழ்க்கையில ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. சம்மர்ல பிறக்குது, ஆனா அப்பவே எல்லாரும் அதை ஒதுக்கிடுறாங்க. இலையுதிர் காலத்துல குடும்பத்தை விட்டே வெளியேறுது. கடைசியா எலும்ப ஒரே வைக்கிற குளிர்காலத்துல முழுசா தனிமையில பசியில வாட்டி வதைக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் தான். அது போற இடமெல்லாம் ஒரே அவமானம் தான். மத்த காட்டு வாத்து கூட்டம் எல்லாம் அதை விரட்டி அடிக்குது. ஒரு பண்ணையில இருந்த கோழிங்க எல்லாம் அதை கொத்தி துரத்துது. ஏன் ஒரு நாய் கூட அதை பார்த்துட்டு சி இதுவா அன்னு சொல்லிட்டு சாப்பிட கூட பிடிக்காம போயிடுது. ஒரு விவசாயி இறக்கப்பட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் அங்க இருந்த பூனை பண்ண தொந்தரவுல அங்கிருந்தோ தப்பிச்சு ஓட வேண்டியதா போச்சு. இவ்ளோ துன்பத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நிகழ போகுது. ஆமா, அந்த கடுமையான குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வருது. இதுதான் கதையோட முக்கியமான திருப்பமுனை. ஆமாங்க, மெதுவா அந்த குளிர் குறைஞ்சு பனியெல்லாம் உருக ஆரம்பிக்குது. மரங்கள் எல்லாம் திரும்பவும் பச்சை பசேல்னு துளிர் விடுது. இந்த வசந்த காலம் எப்படி இயற்கைக்கு ஒரு புது உயிரை கொடுக்குதோ, அதே மாதிரி நம்ம வாத்து குஞ்சோட வாழ்க்கைக்கும் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்க போகுது. அப்படி ஒரு நாள் நம்ம வாத்து ஒரு நதிய பாக்குது. அதுல அது இதுக்கு முன்னாடி பார்த்தே இராத ரொம்பவே அழகான கம்பீரமான சில பறவைகள் நீந்திட்டு இருக்கு. அதோட அழக பார்த்து இது அப்படியே மெய்மறந்து நிக்குது. ஆனா அதே சமயம் தன்னோட அசிங்கமான தோற்றத்தை நினைச்சு ரொம்ப கூச்சப்படுது. அந்த அழகான பறவைகள் முன்னாடி நிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு அது தலை குனியுது. அப்போதான் தண்ணியில தன்னோட சொந்த உருவத்தை பாக்குது. இதுதான் கதையோட கிளைமேக்ஸ். அது கண்ட காட்சியை அது முழுசா ஆச்சரியத்துல மூழ்கடிச்சது. அது ஒரு அசிங்கமான சாம்பல் நிற வாத்தோட உருவத்தை எதிர்பார்த்துச்சு. ஆனா தண்ணில அது பார்த்தது என்ன தெரியுமா? நீண்ட கழுத்தோட வெள்ளை வெளேர்னு இறகுகளோட இருந்த ஒரு கம்பீரமான அழகான அன்னப்பறவை. அடடா, அது ஒரு வாத்து குஞ்சே இல்ல, அது ஒரு அழகான அன்னப்பறவையா வளர்ந்திருந்துச்சு. இப்போ நாம கதையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க அந்த இளம்பறவை எப்படி தன்னோட உண்மையான அடையாளத்தை ஏத்துக்குது, இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். அந்த நிமிஷம்தான் அதுக்கு எல்லாம் புரியுது. ஏன் நாம இவ்ளோ நாளா வித்தியாசமா இருந்தோம், ஏன் மத்த வாத்துங்க கூட சேர முடியலன்னு தெளிவா புரியுது. ஏன்னா அது ஒரு அசிங்கமான வாத்தே இல்ல, அது பிறப்பாலே ஒரு அழகான அன்னம். அதோட அடையாளம் வேற, அதோட விதி வேறன்னு அது புரிஞ்சுக்குது. சோ இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது. பொறுமையா இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு பிறகும் நிச்சயம் சந்தோஷம் வரும். முக்கியமா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்கு.
அதை கண்டுபிடிச்சு ஏத்துக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. கடைசியா அந்த அன்ன பறவை தன்னோட உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு மத்த அன்னங்களோட சேர்ந்து கம்பீரமா பறந்து போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு தனிப்பட்ட திறமைகளும் அடையாளமும் நிச்சயம் இருக்கும். அதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சு உங்க உண்மையான சிறகுகளை விரிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.